ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, நீங்க உங்க பிசினஸ்க்காக மெத்தட்ஸ் ரன் பண்றீங்களா? அதுல எப்படி குவாலிட்டியான லீட் ஜெனரேட் பண்றது? அத பத்தி நீங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்க போறோம். குறிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, உங்க பிசினஸ்க்காக நீங்க இன்ஸ்டன்ட் ஃபார்ம் ஆட் ரன் பண்றீங்க. அதுல வந்து பார்த்தீங்கன்னா, எப்படி கண்டிஷனல் லாஜிக் யூஸ் பண்றது? கண்டிஷனல் லாஜிக்னா என்ன? இத யூஸ் பண்ணி எப்படி குவாலிட்டியான லீட் ஜெனரேட் பண்றது? இத பத்தி நீங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்க போறோம். ஸோ வீடியோவ ஸ்கிப் பண்ணாம எண்ட் வரையும் பாருங்க. அதுக்கு முன்னாடி நீங்க ஃபர்ஸ்ட் என் சேனலுக்கு வரணும்னா, மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் பிசினஸ் ஓரியன்டட் வீடியோஸ் நம்ம சேனல் அதிகமாக கவர் பண்ணுவோம். ஸோ நம்ம என்ன மாதிரி டாபிக்லாம் கவர் பண்ண பார்த்தோம், உங்க பிசினஸ் எப்படி ஸ்கேல் பண்றது, அதாவது சேல்ஸ் எப்படிலாம் இன்க்ரீஸ் பண்ணலாம், அண்ட் சேம் டைம் உங்க பிசினஸ் எப்படி ஆட்டோமேட் பண்ணலாம், இதை நம்ம சேனல் மேக்ஸிமம் கவர் பண்ணுவோம். உங்க பிசினஸ்க்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கன்சல்டிங்கோ இல்லை டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சப்போர்ட்டோ தேவைப்பட்டா என்ன நீங்க ஒன் டு ஒன் புக் பண்ண முடியும். ஒன் டு ஒன் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், மறக்காம போய் செக் பண்ணி பாருங்க. ஓகே கைஸ், வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். ஆக்சுவலாக இன்னைக்கு நம்ம பார்க்க போற கான்செப்ட் என்ன தெரியுமா, கண்டிஷன் லாஜிக் கான்செப்ட் தான் கம்ப்ளீட்டா எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். இதை பத்தி ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், பட் இன்னைக்கு கொஞ்சம் டீப்பா பார்க்க போறோம். லாஸ்ட் வீக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிசினஸ் வந்து ஒரு ஒன் டு ஒன் கன்சல்டிங் புக் பண்ணிருந்தார். அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பட்ஜெட் வந்து பார்த்தீங்கன்னா மந்த்லி 1 lakh ஸ்பெண்ட் பண்றாரு. பட் அவர்கிட்ட நான் கேட்கிறேன், நீங்க என்ன மாதிரிலாம் கேம்பெயின் ட்ரை பண்ணீங்க? அவர் ஜஸ்ட் என்ன பண்ணிருக்காங்க, வாட்ஸ்அப் கேம்பெயின் ட்ரை பண்ணிருக்காங்க. அண்ட் நார்மலா வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்ட் ஃபார்ம் கேம்பெயின் ட்ரை பண்ணிருக்காங்க. ஸோ இன்ஸ்டன்ட் ஃபார்ம்ல வந்து பார்த்தீங்கன்னா ஓடிபி பேஸ் பண்ணி நீங்க கேம்பெயின் ட்ரை பண்ணலாம். அதே மாதிரி கண்டிஷன் லாஜிக் யூஸ் பண்ணி கேம்பெயின் ட்ரை பண்ணலாம். இதெல்லாம் அவங்க எதுவுமே ட்ரை பண்ணாம ஜஸ்ட் வாட்ஸ்அப் கேம்பெயின், அதாவது டேரக்டா கிளிக் பண்ணா வாட்ஸ்அப்ல மெசேஜ் வர மாதிரி ஒரு கேம்பெயினும் பிளஸ் டேரக்டா வந்து லீட் ஃபார்ம் சப்மிட் பண்ற மாதிரி ஒரு கேம்பெயின் ட்ரை பண்ணி, இதனால வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பிசினஸ் கம்ப்ளீட்டா லாஸுக்கு போயிருக்கு. மந்த்லி 1 lakh ஆட்ல ஸ்பெண்ட் பண்ணியும் அவங்களோட பிசினஸ் வந்து லாஸ்ல போகுதுன்னா கண்டிப்பா நீங்க யோசிச்சு பாருங்க. ஸோ அதனால தான் இந்த டாப்பிக்கை நான் கவர் பண்றேன். பிகாஸ் இன்னைக்கு வந்து நீங்க கண்டிப்பா உங்க பிசினஸ்க்காக மெத்தட்ஸ் ரன் பண்ணினா ரொம்ப எஃபெக்டிவா ரன் பண்ணலாம். இதுல வந்து நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஓடிபி பேஸ் பண்ணி நீங்க வந்து பாத்தீங்கன்னா லீட் ஜென்ரேட் பண்ணலாம், கண்டிஷன் லாஜிக் யூஸ் பண்ணி லீட் ஜென்ரேட் பண்ணலாம். குவாலிட்டியான லீட் ஜென்ரேட் பண்றதுக்கு 100% வாய்ப்பு இருக்கு. ஸோ இருந்தாலும் நிறைய பிசினஸ் வந்து மிஸ்டேக்ஸ் பண்றாங்க. ஸோ அவருக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ண எப்படிலாம் நீங்க ஆட் ரன் பண்ணலாம்னு சொல்லிட்டு, ஸோ அதே தான் நான் உங்களுக்கு நீங்க எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஸோ நீங்களும் அதை ட்ரை பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் கண்டிஷன் லாஜிக்னா என்ன தெரியுமா? ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா உங்க பிசினஸ்க்காக நீங்க இன்ஸ்டன்ட் ஃபார்ம் கிரியேட் பண்ணுவீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க ஒரு பர்டிகுலர் லொகேஷன்ல மட்டும் தான் நீங்க வந்து உங்களோட சர்வீஸ் கொடுப்பீங்க. மற்ற லொகேஷன் வந்து நீங்க சர்வீஸ் கொடுக்க மாட்டீங்க. அப்ப பர்டிகுலர் லொகேஷன் கிளிக் பண்ணா மட்டும் தான் உங்களோட இன்ஸ்டன்ட் ஃபார்ம் சப்மிட் ஆகிற மாதிரி நீங்க கண்டிஷன் ஃபார்ம் கொடுக்கலாம். எஸ் ஆர் நோ டைப் கொடுத்து எஸ்க்கு மட்டும் தான் நீங்க வந்து நெக்ஸ்ட் கொஸ்டின் கேட்கற மாதிரி கண்டிஷன் லாஜிக் கொடுக்கலாம். ஸோ உங்களுக்கு லைவா காட்ட போறேன். ஸோ எக்ஸாம்பிள் சொல்றேன். ஸோ புதுசா ஒரு அப்டேட்டோ ஃபீச்சர்ஸோ வந்தா கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக் அவங்களோட பிசினஸ் பேஜ்ல லிஸ்ட் பண்ணுவாங்க. அதை கண்டிப்பா ஃபர்ஸ்ட் கோ த்ரூ பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொன்ன மாதிரி கண்டிஷன் லாஜிக்னா அது என்னென்ன பண்ணணும்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டா ஒரு ஒரு பிளாக் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதை ஃபர்ஸ்ட் நீங்க ரீட் பண்ணுங்க. இதை ரீட் பண்ணிட்டு நீங்க அப்புறமா நீங்க வந்து பார்த்தா கண்டிஷன் லாஜிக் ட்ரை பண்ணலாம். நிறைய பேர் நம்ம டைரக்டா எங்கேயோ யூடியூப் வீடியோஸ் பார்த்துட்டு வந்து அப்படியே ட்ரை பண்ணேன். நான் என்னோட சப்ஸ்கிரைபர்ஸும் சரி, என்னோட கிளைண்ட்டுக்கும் சரி, மேக்ஸிமம் என்ன சஜஸ்ட் பண்ணா ஃபர்ஸ்ட் வந்து கோ த்ரூ பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. அவங்க சைட்ல என்ன சொல்லிருக்காங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நீங்க ட்ரை பண்ண சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்ட்ரைட்டா ஆட்க்குள்ள போயிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இதுக்கு வந்து நீங்க இன்ஸ்டன்ட் ஃபார்ம்ல குவாலிட்டியா லீட் ஜென்ரேட் பண்ணா கண்டிப்பா நம்ம லீட் கேம்ப் தான் ட்ரை பண்ணுவோம். கேம்பெயின் அப்டேட் வந்து நம்ம லீட் கேம்ப் தான் சூஸ் பண்ணணும். ஸோ லீட் கேம்பெயின் சூஸ் பண்ணிருக்கேன். ஃபர்ஸ்ட் திங் ஒன்று சொல்லிடுறேன். ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் என் சேனலுக்கு வரதா இருந்தா என்னோட பிளேலிஸ்ட்டை போய் ஃபர்ஸ்ட் செக் பண்ணிடுங்க. ஃபேஸ்புக் ஆட்ஸ் பிளேலிஸ்ட். பிகாஸ் இன்னைக்கு நம்ம டைரக்டா வந்து இன்ஸ்டன்ட் ஃபார்ம் தான் கிரியேட் பண்ண முடியும். ஃபேஸ்புக் ஆட்ஸ்ல ஈச் அண்ட் எவ்ரி செக்ஷன் வந்து நம்ம ஆல்ரெடி கவர் பண்ணிட்டோம். பிகாஸ் இது ஆல்ரெடி சொல்லிட்டு போன டைம் எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதனால நான் ஸ்ட்ரைட்டா ஜஸ்ட் இன்ஸ்டன்ட் ஃபார்ம் தான் போக போறேன். நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வரதான் என்னோட பிளேலிஸ்ட்டை ஃபுல்லா பார்த்துட்டு வந்துருங்க. ஸோ நம்ம லீட்ஸ் ஃபார்ம் செலக்ட் பண்றோம். ஸோ எப்போ மேனுவல் கேம்பெயின் எல்லாரும் சூஸ் பண்ண சொல்லியிருக்கேன். ஸோ எல்லாருமே மேனுவல் கேம்பெயின் சூஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம டைரக்டா என்ன பண்ணுவோம், ஆட்ஸ், அதாவது இன்ஸ்டன்ட் ஃபார்ம் செக்ஷனுக்குள்ள போறோம். இன்ஸ்டன்ட் ஃபார்ம் செக்ஷனுக்குள்ள போகும்போது இதுல வந்து 3 டைப் ஆஃப் ஆட்ஸ் ரன் பண்ணலாம் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நீங்க எந்த ஒரு டீட்டெயிலும் கேட்காம, ஃபார் எக்ஸாம்பிள் சப்மிட் பண்ணிட்டு டைரக்டா வந்து உங்களுக்கு லீட் வர மாதிரி பண்ணலாம். பட் இதுல நமக்கு என்னன்னா நிறைய ஜங்க் லீட் வரதுக்கு 100% வாய்ப்பு இருக்கு. ஸோ ஒரு ஃபார்ம் கிரியேட் பண்றேன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கொடுக்குறேன், கிரியேட் ஃபார்ம் கொடுக்குறேன். கிரியேட் ஃபார்ம் கொடுத்த உடனே டைரக்டா நீங்க எதுவுமே பண்ணாம இன்ட்ரோல வந்து உங்களோட பத்தி ஹெட்டிங் அண்ட் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்டு டைரக்டா கொஸ்டின் செக்ஷன்ல நேம், இமெயில் ஐடி, ஃபோன் நம்பர் கொடுத்துட்டு ஜஸ்ட் நீங்க சப்மிட் கொடுத்தா இது நார்மல் ஃபார்ம். இந்த ஃபார்ம்ல உங்களால குவாலிட்டியான லீட் ஜென்ரேட் பண்ணவே முடியாது. ஸோ இதுக்கு தான் அவங்க கொடுத்துருக்க ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிஷனல் லாஜிக். இதை பத்தி நான் ஆல்ரெடி சொன்னேன். இதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இதை ஃபுல்லா படிச்சிருங்க. ஸோ இப்போ நம்ம ஜஸ்ட் ஒரு டெமோ மட்டும் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி ஒர்க் ஆகுன்னு சொல்லிட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ம் டைப் வந்து கொடுத்துட்டேன். ஃபார்ம் டைப்ல நீங்க நம்ம டெஸ்ட் ஃபார்ம் வச்சுப்போம். ஸோ டெஸ்ட் ஃபார்ம் நான் வச்சிருக்கேன், உங்களுக்காக கிரியேட் பண்ணிருக்கேன். டெஸ்ட் ஃபார்ம் கிரியேட் பண்றேன். மோர் வால்யூம் ஹையர் இன்டென்ட் ஒன்று இருக்கு. ஸோ இங்க இந்த இந்த செக்ஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இங்க வந்து பார்த்தீங்கன்னா ஹையர் இன்டென்ட் கிளிக் பண்ணா உங்களுக்கு எக்ஸ்ட்ராவா ஒரு ரிவ்யூ ஸ்கிரீன் சொல்லிட்டு ஒரு டேப் ஒன்று புதுசாக ஒன்று ஓப்பன் ஆகும். இது வந்து இன்னும் கொஞ்சம் குவாலிட்டி இன்க்ரீஸ் பண்ணும். அண்ட் சேம் டைம் அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் நம்பர் வெரிஃபிகேஷன் ஓடிபின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த ஆப்ஷன் கொடுக்கும்போது நமக்கு என்னன்னா ஓடிபி வரணும் ப்ளஸ் ஒரு ரிவ்யூ ஸ்க்ரீன் வரும். ஸோ இங்கே வந்து ஒரு 6 ஸ்டெப்ஸ் எக்ஸ்ட்ரா ஆகுது. என்ன 6 ஸ்டெப்ஸ் பார்த்தா ஃபர்ஸ்ட் உங்களோட கொஸ்டின்ஸ் கேட்பீங்க.
அதுக்கப்புறம் அதுக்கு லாஜிக்கல் கண்டிஷன் லாஜிக் செட் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரிவ்யூ ஸ்க்ரீன் ஒண்ணு இருக்கு. அதுக்கப்புறம் ஓடிபி இருக்கு. அதுக்கப்புறம் ப்ராசஸ் சென்ட் ஆகும். இது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஸ்டெப் எக்ஸ்ட்ராவா போகும். பட் நம்ம இங்க ஓடிபியை டிசேபிள் பண்ணிட்டு ஹையர் இன்டென்ட் மட்டும் கொடுத்தா நமக்கு ரிவ்யூ ஸ்க்ரீன் மட்டும் இருக்கும். ரிவ்யூ ஸ்க்ரீனால நமக்கு கொஞ்சம் குவாலிட்டி இன்க்ரீஸ் பண்ணலாம். ஸோ இப்போ நான் இதை ஆஃப் பண்ணிடுறேன். மேக்ஸிமம் எல்லாரும் என்ன பண்ணுவோம், மோர் வால்யூம், எனக்கு நிறைய லீட் சப்மிட் பண்ணணும். பட் ஆனால் எனக்கு ஓடிபி வெரிஃபிகேஷன் வரும்னா நீங்கள் அதுக்கும் ஆப்ஷன் இருக்கு, நான் சொல்றேன் உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் மோர் வால்யூம் கிளிக் பண்ணிங்க. இன்கேஸ் எனக்கு குவாலிட்டியா லீடு வந்தால் மட்டும் போதும், எனக்கு ஜங்க் லீட்ஸ் எதுவுமே வேணாம், நீங்கள் டேரக்டா ஹையர் இன்டென்ட் போயிடுங்க. ஸோ இது வந்து ரிச் கிரியேட்டிவ்ஸ் வந்து இப்போதைக்கு சூஸ் பண்ண வேண்டாம். பிகாஸ் நீங்கள் லோகோ பிராண்ட் நேம் கொடுத்து சூஸ் பண்ணுறாங்க, இப்போதைக்கு அதை சூஸ் பண்ண வேண்டாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிளெக்சிபிலிட்டி அண்ட் டெலிவரி மேக்ஸிமம் வந்து ஆப்டிமைஸ்டு கொடுத்துருங்க. ஆப்டிமைஸ் கொடுத்தா வச்சுக்கோங்க, உங்களோட பர்ஃபார்மன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இது வந்து ஆப்டிமைஸ் பண்ணி அவங்களுக்கு காட்டும். ஸோ அந்த மெட்டா டைலர் வில் ரீச் எவ்ரி பர்சன் மேக்ஸிமம் பர்ஃபார்மன்ஸ் சொல்லிட்டு கொடுக்கும். ஸோ இதை நீங்கள் மேக்ஸிமம் கொடுத்துங்க, ஆப்டிமைஸ் வச்சுக்கோங்க. ஸோ இந்த செக்ஷன் கிளியர் ஆயிடுச்சா? நெக்ஸ்ட் வந்து நம்ம கொஸ்டின் செக்ஷன் போகிறோம். ஸோ இன்ட்ரோ செக்ஷன், இன்ட்ரோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்லைன்ஸ் கொடுங்க, பர்ஃபெக்டான ஹெட்லைன்ஸ் கொடுங்க. அப்புறம் வந்து பேராகிராஃப், அதை பற்றி டிஸ்கிரிப்ஷன் மாதிரி ஒரு பேராகிராஃப் கொடுங்க. நீங்கள் என்ன சர்வீஸ் பண்ணுறீங்க, எங்கெல்லாம் சர்வீஸ் பண்ணுறீங்க, என்ன ஆஃபர் கொடுங்க, அதை இங்கே கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணால், நெக்ஸ்ட் வந்து இன்கேஸ் பேக்ரவுண்ட் கொடுக்க போனால் நீங்கள் பேக்ரவுண்ட் இமேஜ் கொடுத்து எனேபிள் பண்ணி பேக்ரவுண்ட் இமேஜ் கொடுக்கலாம். இல்லை ஆட்ஸ் கிட்ட யூஸ் பண்ண போனால் நீங்கள் இதை எனேபிள் பண்ணிங்க. என்ன பொறுத்தவரைக்கும் இதுவே போதும். நெக்ஸ்ட் வந்து கொஸ்டின் செக்ஷன் போகலாம். கொஸ்டின் செக்ஷனுக்குள்ள போகும்போது முன்னாடி மேலே வந்து பார்த்தீங்கன்னா கண்டிஷனல் லாஜிக்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதை நீங்கள் எனேபிள் பண்ணணும். இதை எனேபிள் பண்ணால் மட்டும் தான் உங்களால் குவாலிட்டியாக ஜென்ரேட் பண்ண முடியும். அது எப்படி பண்ணுறது? ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கண்டிஷனல் லாஜிக் எனேபிள் பண்ணிட்டேன். எனேபிள் பண்ண உடனே இங்கே ஆட் கொஸ்டின்ஸ் ஒரு ஆப்ஷன் காட்டுதா? இங்கே நான் ஆட் கொஸ்டின் தான் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் வச்சுக்கிறேன். மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ல இப்போ என்னோட சர்வீஸ் லொகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை, கோயம்புத்தூர், மதுரை தான் என்னோட சர்வீஸ் லொகேஷன். மற்ற லொகேஷன் நான் பண்ண மாட்டேன். அப்போ என்ன பண்ணுறேன், யுவர் லொகேஷன் சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஒரு கொஸ்டின் கேட்குறேன். யுவர் லொகேஷன் ஒரு கொஸ்டின் கேட்குறேன். இதில் வந்து நான் என்னோட லொகேஷன் டைப் பண்ணுறேன். சென்னை, கோயம்புத்தூர், இன்னொரு வந்து பார்த்தீங்கன்னா நான் என்னோட மதுரை. இந்த 3 லொக்கேஷன் தான் என்னோட சர்வீஸ் நான் பண்ணுறேன். மற்ற லொக்கேஷனில் நான் சர்வீஸ் பண்ணுறேன். இதுவே நீங்கள் வேறு கொஸ்டின் கூட கேளுங்க. நீங்கள் இந்த மாதிரி உங்கள் ப்ராடக்ட்டை பண்ணி இந்த ப்ராடக்ட்டில் 3 ஆப்ஷன் வச்சுங்க, 4வது ஆப்ஷன் அதர்ஸ்னு வச்சுங்க. இப்போதைக்கு நான் என்ன பண்ணுறேன், 4வது ஆப்ஷன் அதர்ஸ்னு வச்சுக்கேன். பிகாஸ் அதர் டிஸ்ட்ரிக்ஸ் யாராச்சும் வந்தாங்கன்னா ஸோ அதர்ஸ்னு வச்சிருக்கேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, ஸோ சென்னைன்னு ஆன்சர் பண்ணுறவங்க மட்டும் தான் என்னோட நெக்ஸ்ட் கொஸ்டின் போகணும்னு செட் பண்ண போகிறேன். அதே மாதிரி கோயம்புத்தூர்னு ஆக்ஷன் பண்ணுறது தான் நெக்ஸ்ட் கொஸ்டின் போகணும். மதுரை நான் சூஸ் பண்ணுறது தான் எனக்கு நெக்ஸ்ட் கொஸ்டின் போகணும். இந்த அதர்ஸ்ன்னு சூஸ் பண்ணுறவங்களுக்கு இங்கே நான் அந்த ஃபார்மை க்ளோஸ் பண்ணணும். அப்போ இது லீடாக கன்சிடர் ஆகாது. அப்போ என்ன பண்ணுறேன், சென்னைன்னு சூஸ் பண்ணவங்க என்ன பண்ணுறேன், நெக்ஸ்ட் சப்மிட் த ஃபார்ம் கொடுக்குறேன். சப்மிட் த ஃபார்மில் வந்து பார்த்தீங்கன்னா என் பேஜ் இருக்கல, இதை கொடுக்கணும். நீங்கள் என் பேஜ் கொடுத்து க்ளோஸ் பண்ணுங்க. பிகாஸ் என்னன்னா இதுக்கப்புறம் அவங்க ஸ்ட்ரைட்டாக வந்து எந்த கொஸ்டின் போவாங்க, இதுக்குள்ளே போயிடுவாங்க, இந்த கான்டாக்ட் இன்ஃபர்மேஷனுக்குள்ளே போயிடுவாங்க. இந்த சென்னை கிளிக் பண்ண உடனே அதே தான் இதுக்கு நான் கொடுக்குறேன். ஸோ சப்மிட் த ஃபார்மை என் பேஜ் லிஸ்ட் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் வந்து மதுரையை கொடுக்குறேன். மதுரை வந்து சப்மிட் த ஃபார்மை என் பேஜ் லிஸ்ட் கொடுக்குறேன். ஸோ இது மாதிரி இருந்தால் நமக்கு என்ன பெனிஃபிட்னா, இப்போ இந்த சென்னை, கோயம்புத்தூர், மதுரை சூஸ் பண்ணவங்க மட்டும்தான் டைரெக்டாக இந்த ஃபோன், இமெயில் ஐடி இந்த செக்ஷனுக்குள்ளே வருவாங்க. உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலி. ஸோ இந்த மாதிரி இமெயில், ஃபோன், நேம் இதுக்குள்ளே வருவாங்க. இதுவே அவங்க அதர்ஸ் சூஸ் பண்ணாங்கன்னா அவங்களை நான் இங்கேயே க்ளோஸ் பண்ணிடுவேன். பிகாஸ் அவங்களுக்கு வந்து அவங்க வந்து என்னோட லீடர், குவாலிட்டியான லீடர் கிடையாது. பிகாஸ் அவங்க வந்து அதர் டிஸ்ட்ரிக்ஸ். ஸோ அதனால எனக்கு அவங்க குவாலிட்டியான லீடர். இந்த 3 டிஸ்ட்ரிக்ட் மட்டும் என்னோட சர்வீஸ் பண்ணுவேன். இந்த மாதிரி லாஜிக்கை நீங்கள் இங்கே செட் பண்ண முடியும். இதுதான் கண்டிஷனல். இதனால உங்களால் குவாலிட்டியான லீட் ஜென்ரேட் பண்ணி, ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு கொடுத்துருக்கேன். இதுவே நீங்கள் வந்து உங்கள் ப்ராடக்ட் சர்வீஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கொஸ்டின் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ E1, E2ன்றது டேரெக்டாக இது இந்த சென்னை அப்ளை பண்ண உடனே அவங்க டேரெக்டாக இந்த செக்ஷனுக்குள்ளே வந்துடும். இங்கே வந்து கான்டாக்ட் இன்ஃபோக்குள்ளே வந்துருவாங்க. ஸோ கான்டாக்ட் இன்ஃபோ நான் கொடுத்துட்றேன். ஸோ இந்தக்குள்ளே வந்துடுவாங்க. E1 யாரெல்லாம் வந்து சென்னை, மதுரை, கோயம்புத்தூர் சூஸ் பண்ணுறாங்கன்னா அவங்களே இதுக்குள்ளே வந்துடுவாங்க, இந்த கொஸ்டின்ஸ்குள்ளே. அதுவே அவங்க அதர் சூஸ் பண்ணாங்கன்னா அவங்க ஸ்கிப் ஆகி வெளியே போயிடுவாங்க. ஸோ அவங்க வந்து நம்மளுக்கான லீட்ஸ் கிடையாது. ஸோ இது வந்து இந்த மாதிரி கண்டிஷன் லாஜிக் யூஸ் பண்ணலாம். திருப்பி என்ன பண்ணுறேன், நெக்ஸ்ட் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் கொடுத்த உடனே என்னோட பிரைவேசி பாலிசி நீங்கள் ஆட் பண்ணலாம். இங்கே வந்து இன்னொரு ஆப்ஷன் கொடுக்க சொல்ல மாட்டேன். நிறைய பேர் பிரைவேசி பாலிசி வெப்சைட் மட்டும் தான் போடணுமான்னு சொல்லி நிறைய பேர் என்கிட்ட அடிக்கடி கேட்டுட்டு இருக்கீங்க. ஸோ வெப்சைட்டில் உங்களோட ஃபேஸ்புக் பேஜ் கூட நீங்கள் போடலாம். போட்டு நீங்கள் பிரைவேசி பாலிசி எனேபிள் பண்ணிக்கலாம். ஸோ எனேபிள் பண்ணி நெக்ஸ்ட் கொடுக்குறேன். இப்போ பிரைவேசி பாலிசி நம்ம ஏதாச்சும் சப்மிட் பண்ணணும். ஸோ நான் இப்போதைக்கு ஏதாச்சும் சும்மா டம்மியாக சப்மிட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் கொடுத்தோன்னா இங்கே E1 அண்ட் E2 இருக்குது. E1ன்றது உங்களோட லீடு. ஸோ அந்த லீடுக்கு நீங்கள் என்ன தேங்க்யூ பேஜ் செட் பண்ணணும். வி வில் பி கான்டாக்ட் வித்தின் 24 hours. இந்த மாதிரி நீங்கள் ஏதாச்சும் கொடுக்கலாம். ஸோ வி வில் பி கான்டாக்ட் வித்தின் 24 hours கொடுக்கலாம். ஸோ கான்டாக்ட் வித்தின் 24 hours. ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து யாரெல்லாம் உங்களுக்கு லீடோ அவங்களுக்கு நீங்கள் ஒரு தேங்க்யூ பேஜ் காட்டுறாங்க. இதுவே இதுக்கு வந்து நீங்கள் வாட்ஸ்அப் எனேபிள் பண்ணிடலாம். இதுவே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா E2 வந்து உங்களோட க்ளோஸ் லீட்ஸ் டேரெக்டாக என்ன பண்ணால் உங்களுக்கு வேறு ஏதாவது வெப்சைட் நீங்கள் டெவலப் பண்ணி செட் பண்ணி விட்டுடலாம். ஸோ இப்போ பாருங்க, பேஸ்ட் ஆன் யுவர் ஆன்சர்ஸ் might not be the best fit for you, this service not fit for you போட்டுட்டு செக் யுவர் வெப்சைட் அப்படின்னு சொல்லி கொடுத்துடலாம். இந்த மாதிரி கொடுக்கும்போது டேரெக்டாக அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த க்ளோஸ் லீட்ஸ், அதாவது உங்களுக்கு தேவையான ஆப்ஷன்ஸ் யாராவது சூஸ் பண்ணாலும் அவங்களுக்கு அந்த
தேங்க்யூ பேஜ் இப்படி தான் காட்டும். ஸோ இந்த மாதிரி கொடுத்து நீங்கள் ஜஸ்ட் ஃபார்மை கிரியேட் பண்ணி உங்க பிஸ்னஸ்க்காக நீங்கள் வந்து ஆட் ரன் பண்ணலாம். இதெல்லாம் நீங்கள் கண்டிஷன் லாஜிக் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த கண்டிஷன் லாஜிக் நீங்கள் எந்த அளவுக்கு குவாலிட்டியை யூஸ் பண்ணுறீங்க மேட்ரு. ஆக்சுவலி நீங்கள் சொல்லியிருக்க பாருங்க, இந்த கண்டிஷன் லாஜிக் நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுறீங்க அதை பொறுத்து தான் உங்களுக்கு ரிசல்ட் இருக்குமே. ஸோ கண்டிஷன் லாஜிக் கரெக்டாக யூஸ் பண்ணுங்க. அண்ட் சேம் டைம் இன்னொன்று ஓடிபி ஆப்ஷன் சொன்னேன். நீங்கள் வந்து ஓடிபி ஆப்ஷன் இங்கே யூஸ் பண்ண வேண்டாம். இப்போதைக்கு நீங்கள் ஃபார்ம் கிரியேட் பண்ணிட்டு ஜஸ்ட் நெக்ஸ்ட் கொடுத்து ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்த உடனே இது ஆக்சுவலாக இப்போதைக்கு நான் சப்மிட் பண்ணல, ஜஸ்ட் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இதை க்ளோஸ் பண்ணிடுங்க. க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தா உள்ளே ஒரு ஆப்ஷன் இருக்கும். உங்களோட ஓடிபியை வெரிஃபை பண்ணணுமான்னு சொல்லிட்டு அந்த ஆப்ஷன் நீங்கள் எனேபிள் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ க்ளோஸ் பண்ணிட்டேன். இப்போதைக்கு நான் ஃபார்ம் கிரியேட் பண்ணல. ஸோ இப்போதைக்கு ஃபார்ம் சூஸ் பண்ணி கீழே வந்து பார்த்தீங்கன்னா ரெக்யூர்ட் எஸ்எம்எஸ் வெரிஃபிகேஷன் டு சப்மிட் ஃபார்ம் இதை நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்க ஓடிபி பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ என்ன சொன்னோம், நம்ம ஆல்ரெடி கண்டிஷன் லாஜிக்கும் செட் பண்ணியிருக்கோம், ப்ளஸ் வந்து ஓடிபி எனேபிள் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த கண்டிஷன் லாஜிக் ஏற்ற மாதிரி உங்களுக்கு கரெக்டான லீட்ஸும் உள்ளே வரும். ஸோ இந்த மாதிரி உங்கள் பிஸ்னஸ்க்காக நீங்கள் ஆட்ஸ் ரன் பண்ணும்போது குவாலிட்டியான லீடு ஜென்ரேட் பண்ணலாம். ஸோ ரீசெண்டாக என்னோட கிளைண்ட்டுக்கு இந்த மாதிரி பண்ணியிருந்தேன், பர்ஃபெக்டான குவாலிட்டியான லீட் ஜென்ரேட் பண்ண முடியும். ஸோ இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இது நிறைய பிஸ்னஸஸ் பண்ணுறதே இல்லை. ஸோ நானே வந்து பார்த்தா ரீசெண்டாக அந்த ஒரு பிஸ்னஸ் ஒன்று புக் பண்ணதுக்கப்புறம் தான் இந்த ஐடியாலாம் சொன்னேன் அவர்கிட்ட. அவர் அதுக்கப்புறம் தான் ட்ரை பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ நீங்கள் இதை ட்ரை பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. இதில் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்டோ இல்லை சப்போர்ட்டோ தேவைப்பட்டா என்னை நீங்கள் டேரெக்டாக 1-to-1 புக் பண்ணலாம். 1-to-1 லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஓகே கைஸ், பாய்.